படித்தாலே நான் ஒரு ஜீரோ. எனக்கு படிப்பே யாராவது மைண்ட் ஆகாது, எனக்கு மோட்டிவேஷன் யாருமே இல்லை. நான் ஒரு ஜீரோ, என்னாலே ஒரு ஜீரோ இருக்கிற என்னாலேயே ஸோ ஒரு நாள் நைட்டு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டால் 95 மார்க் கிடைக்க முடியுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் இதை விட கஷ்டம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த 12th பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அவ்வளோதான், மேக்ஸ் உட்காந்து படித்தா பாஸ் பண்ணலாம். அப்போ எதுவுமே நமக்கு வந்துட்டு தூரம் கிடையாது, நம்ம கிட்ட வந்து இஷ்டத்தோடு படித்தா பாஸ் பண்ணலாம். நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பலை, யாரையும் காட்டுவாங்க நம்பலை. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம தான் நம்மளை படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்தேன். Now I have completed BCom, BPed, MCom, MCA, PG, MA, PG, MPhil first class and PhD doctorate. ஸோ டாக்டரேட் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்கூல்லையுமே எங்கள் முன்னாடியுமே மேம் பக்கத்து உட்காந்துருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், படித்தா மட்டும்தான் லைஃப்பில் உயர முடியும். ஸோ படிப்புலையுமே சாதிக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லையும் சாதிக்கலாம். படிப்போட ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா லைஃப்பில் 100% ரொம்ப கஷ்டம் சாதிக்கலாம். அதனால் படிங்க, ஸ்போர்ட்ஸை விளையாடுங்க. படிப்பை வந்து உங்களுக்கு வந்துட்டு லைஃப் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வேர்ல்டு பேர் சொல்லிக் கொடுக்கும். தோத்தாலும் நம்ம ஜெயிப்புங்கிறத எந்திரிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். இப்போ ஒருத்தன் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கான், ஸோ கீழே விழுந்துட்டான், அவனை யாரும் தூக்கி விட மாட்டாங்க, ஆடியன்ஸ் தூக்கி விட மாட்டாங்க, காம்படிட்டர் தூக்கி விட மாட்டாங்க, அவனா எந்திரிச்சு தான் ஓடணும். அப்போ நீங்கள் லைஃப்பில் விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் எந்திரிச்சு ஓடணும். ஒரு தூக்கி விட லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸும் கொஞ்ச நாள் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நாள் தான், சொந்த பக்கம் கொஞ்ச நாள் தான். உனக்கு நீ மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நீ படித்தா மட்டும்தான் மேலே வர முடியும். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிக்கணும்.